ஹலோ கைஸ், வெல்கம் டு டிகே விலாக்ஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் டேஸில் நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களை நிறைய பேர் ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க, டோக்கியோ எப்போ ஸ்கூலுக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டோக்கியோ வந்துட்டு எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், அவளோட ஹெல்த்துக்கு அண்ட் வந்துட்டு நம்மளோட பட்ஜெட்க்கு அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்து தான் வந்து ஸ்கூல் சேர்க்கணும். ஸோ அதுக்காக ஒவ்வொரு ஸ்கூலாக நம்ம போயிட்டு பார்த்துட்ருக்கோம். அதுவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் சப்பாத்தி ரோல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன், அதுவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. குட்டி ஒரு சண்டே அவுட்டும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜ்மாவில் ஸ்பெஷல் ரெசிபி பண்ணியிருக்கேன், லெமன் ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் ப்ரெட்டை ப்ளைனாக சாப்பிடாம அதுவுமே ஒரு ஸ்பெஷலாக பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ராஜ்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ராஜ்மாவை டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ப்ளைன் ராஜ்மா கூட வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தால் பண்ணுற மாதிரியே சாப்பிட்லாம். பட் நான் வந்துட்டு டோக்கிக்காக டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே ஆட் பண்ணி செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி ராஜ்மாவோட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ராஜ்மாவில் பொட்டாசியம் நிறையவே இருக்குது அண்ட் கொலஸ்ட்ரால் லெவலை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி, அயரன், ஃபைபர்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. லோயர் பிளட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே இது வந்துட்டு யூஸ் ஆகும். அண்ட் கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு இது ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் சோடியம் அதிகமாகிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்வீங்க இல்லையா, அதுக்காக மெடிசன்லாம் எடுப்பீங்க. சோடியம் அதிகமாகிடுச்சுன்னா கம்மி பண்ணுறதுக்காக அவங்கெல்லாம் இந்த ராஜ்மா வந்துட்டு அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ராஜ்மா கூட நான் வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்துட்டு அந்த பிரியாணி இலையை போட்டு ஒரு 2-3 விசில் வந்துட்டு விட்டுக்கிறேன். எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றா நான் ஏன் வேக வைக்கிறேன் அப்படின்னா டோக்கி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான். இல்லைனா நீங்கள் வெறும் ராஜ்மா மட்டும் தனியாக வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தனியாக குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்பாத்திக்கோ இல்லை வந்துட்டு ரைஸ்க்கோ கூட கொஞ்சம் டேஸ்டியாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த கொஞ்சம் தேங்காய் அண்ட் வந்துட்டு ஆனியன், அதுக்கப்புறம் டொமேட்டோ, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே வந்துட்டு நம்ம நார்மலாக இந்த ஆனியன் தக்காளி பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேன், வதக்கிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் இந்த ராஜ்மா மிக்ஸ் இருக்கு இல்லையா, வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு அது வந்துட்டு 2ஆக டிவைட் பண்ணி டோக்கிக்கு ஒரு பாத்திரத்துலேயும் எங்களுக்கு ஒரு பாத்திரத்துலேயும் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா டோக்கிக்கு மஞ்சத்தூள், எங்களுக்கு மஞ்சத்தூள், டோக்கிக்கு சீரகம், எங்களுக்கு சீரகம், டோக்கிக்கு கொஞ்சம் தனியா பொடி, எங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் தனியா பொடி. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து நான் எனக்கு மிளகா பொடியும் அண்ட் வந்துட்டு பெப்பர் பொடி ரெண்டையுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஆனியன், தேங்காய், தக்காளி வதக்கி அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு நான் இப்போது ஆட் பண்ணிக்க போகிறேன். 2 பேருக்குமே வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். தேங்காய் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக தான் வந்துச்சு. பட் டோக்கிக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் இப்படி ட்ரை பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கே தெரியும் டோக்கிக்கு மேக்ஸிமம் நான் வந்துட்டு இந்த பியோர் வெஜ்ஜீஸ் அண்ட் வந்துட்டு தால் இந்த மாதிரி தான் நான் மேக்ஸிமம் கொடுக்கறது. இப்போ கொஞ்சம் அவள் நார்மல் ஃபுட்டுக்கும் வரணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் புதுசாக நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்காக நான் மில்லட் ரைஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நிக்கிக்கு வந்துட்டு கொஞ்சமாக அமுல் க்ரீம் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். எந்த காட்டம்? சரி போ, நம்ம நாளை வரோம் போயிட்டு. ఎంత కిట్టుడా? విటమిన్ డి కిట్టులే. சண்டே அன்றைக்கி வெளியே போகும்போது தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ரொம்ப நேரம் இப்படி தான் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. டோக்கியோக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே நடந்து 3 பேரும் ஜிம்முக்கு தான் போயிட்டுருக்கோம். பட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக போகல. டோக்கியோட சைக்கிள் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம் பிஃபோர் டே நைட்டு. ஏன்னா டோக்கி கொஞ்சம் தூங்கலை மத்தியானம், எப்போவுமே ஃபுல் டே தூங்கவே இல்லை. அதனால் ரிட்டன் வரும்போது அவள் தூங்கிட்டானா எனக்கு மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் லேட்டும் ஆகிடுச்சு. நைட் டைமில் கொஞ்சம் வண்டிங்க அதிகமாக வரும் அப்படின்றதுனால நிக்கி வந்துட்டு பிக்கப் பண்ணிக்க சொல்லிட்டேன். ஸோ அதனால் ஜிம்லேயே சைக்கிள் வச்சுட்டு இப்போ மார்னிங் வந்து நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அப்படியே எல்லாம் குடிச்சிட்டு போயிட்டுருக்கோம். அண்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்ம சண்டே அன்றைக்கி
மணிக்கு வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டோக்கிக்கான அந்த ஸ்கூல் ரிசர்ச்சை இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதும் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக சப்பாத்தி ரோல் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்ம அப்படியே சுற்றிட்டு வர்றதுக்கும் அண்ட் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். முக்கியமாக குரோக்கடைல் பார்க்கில் வந்துட்டு போயிட்டு அங்கே பசிச்சுன்னா அங்கே இருக்கிற ஃபுட்டில் நமக்கு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்லாம் தெரியாது. அதனால வந்துட்டு இந்த மாதிரி ரோல்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா கொஞ்சம் வந்துட்டு ஈஸியாகவே இருக்கும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணிடணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி ரோல் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தான். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. முக்கியமாக கிட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, அவங்க வந்துட்டு காரம் சாப்பிட மாட்டாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு டேஸ்டியாக அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். இது ரொம்பவே வந்துட்டு டோக்கியோவுக்கு பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 4 சப்பாத்தி ரோல் பண்ணி வச்சுருந்தேன். அவள் சாப்பிட்டுட்டா. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் பசி இருந்திருக்கும் போல், ஏன்னா வெளியிலலாம் போயிட்டு வந்துட்டு. ஸோ அதனால் அவளால் அதை சாப்பிட முடிஞ்சிச்சு. பட் வேண்டான்னு அவள் சொல்லலை. இதுக்காக நான் எடுத்துருக்கிற பொருள் தான் வந்துட்டு ஒன்லி கேப்சிகம் அண்ட் மஷ்ரூம். இது மட்டும்தான் நான் வந்துட்டு சாட்டே பண்ணிவிட்டு ஃபில்லிங் பண்ண போகிறேன். நார்மலாகவே பார்த்திங்கன்னா நம்ம வெளியெல்லாம் போகும்போது இல்லை ட்ராவல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி சப்பாத்தி ரோல்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். நார்மலாக ரைஸு இந்த மற்றதெல்லாம் சாப்பிட்றத விட இது வந்துட்டு சிங்கிள் ஹேண்டில் நம்ம சாப்பிட்டுட்டு நம்மளோட ஹேண்ட்ஸும் க்ளீனாக வச்சுக்கலாம் அண்ட் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே கம்ஃபியாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காகவே சின்ன வயசுலலாம் அதிகமாக நம்ம சப்பாத்தி ரோல் தான் யூஸ் பண்ணுறது இந்த ட்ராவல்லாம் பண்ணும்போது. இப்போ நான் மறுபடியும் அதை வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்ருக்கேன். அண்டு ஜஸ்ட்டு கேப்சிகம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு தூவிட்டு வதக்கிட்டு அது கூடவே மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமில் இருந்து வாட்டர் வரும் அப்படின்றதுனால நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க. அதுவே வாட்டர்லாம் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் அதுவே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் சைட் பை சைட் நான் வந்துட்டு சப்பாத்தி பண்ணுறதுக்காக ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போலாம் நான் சப்பாத்தி மாவு எடுத்தேன்னா டோக்கிங் கொஞ்சம் வந்துட்டு கொடுத்துடணும், அதான் டீல். அவள் தனியாக வந்துட்டு அதை பண்ண ஆரம்பிச்சிருவா. ஸோ இதுதாங்க நான் பண்ணது. ஜஸ்ட் கேப்சிகம் அண்ட் வந்துட்டு மஷ்ரூம் ரெண்டையும் கோகோனட் ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா சப்பாத்தி செஞ்சுட்டு அதில் ஜஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணி ரோல் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இந்த மஷ்ரூமில் இருக்கிற இந்த வாட்டர் கண்டென்ட் என்ன பண்ணோன்னா சப்பாத்தியை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் பண்ணி விடும், காஞ்சி போகாது. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ரோல் பண்ணும்போது சப்பாத்தி வந்துட்டு ட்ரை ஆகாமல் மஷ்ரூமோட அந்த பதத்துக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொண்டையில் மாட்டாமல் ஈஸியாக வந்துட்டு அவங்களால சாப்பிட முடியும். அண்ட் எங்களுக்கு வந்துட்டு இதிலே கொஞ்சம் 2 எக்கு போட்டு உடச்சிட்டு அது கூட கொஞ்சம் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு மட்டும் சரி பார்த்துக்கோங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஈஸியான ரெசிபி. ட்ராவலுக்கு பயங்கர யூஸ் இருக்கும். அப்படியே இன்னொரு ட்ராவல் ரெசிபியை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். லெமன் ரைஸ் தான், பட் பிளைன் லெமன் ரைஸாக இல்லாமல் வெஜ்ஜஸோடு சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய கிட்ஸ் வந்துட்டு வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்க. பட் இப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஏன்னா வெஜ்ஜஸை வந்துட்டு அவங்க பொறுக்கி எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொறுமையும் இருக்காது. அதை அப்படியே மென்று சாப்பிட்ருவாங்க. ஸோ டோக்கிக்குனா கோகோனட் ஆயில் அண்ட் வெங்காயம், கேரட், கேப்சிகம் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் வந்துட்டு லெமன் ரைஸ் பண்ணியிருந்தேன். டோக்கிக்கு பிரச்சனை கிடையாது. அவள் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ருவா. பட் நான் பேசுகிறது மேக்ஸிமம் கிட்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். அண்டு டோக்கியோடது முடிச்சாச்சு. இப்போ எங்களுக்கு வந்துட்டு பண்ண போகிறேன். நம்மளது வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பராக நம்மளோட லெமன் ரைஸ் மாதிரி பண்ணிக்கலாம். டோக்கி காரம் சாப்பிட மாட்டா அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் வந்து தவிர்த்துட்டு நம்ம பண்ணுறது. எங்களுக்கு வந்துட்டு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் போட்டுட்டு அது கூடவே கடலை பருப்பு அண்ட் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். அண்ட் கூடவே வந்துட்டு வேர்க்கடலையும் போட்டுக்கிட்டேன். இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது பூண்டு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே வந்துட்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி காம்பினேஷனில் நம்ம லெமன் ரைஸ் சாப்பிடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் போரும் அடிக்காது. இது கூடவே வந்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணியிருந்த வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட் அண்ட் கேப்சிகம் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். கேப்சிகம் கேரட் ஆட் பண்ண கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு ஆட் பண்ணுறது நல்லது, இல்லைனா ரொம்ப வெந்து போயிடும். அதுக்கப்புறமா லைட்டாக உப்புலாம் போட்டுட்டு உப்பு முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா லாஸ்ட்டில் ரைஸ் கலந்ததுக்கப்புறம் நல்லா இருக்காது, அவ்வளோ மிக்ஸ் ஆகாது. அண்ட் எல்லாமே வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு பிழிஞ்சு வச்சுருந்த லெமன் ஜூஸையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ரைஸையும் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். இவ்வளோதாங்க ட்ராவல் ஃப்ரெண்ட்லி லெமன் ரைஸ் ரெடி.
ஃபைனலி டோக்கிக்கு ஸ்கூல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கோமோ இல்லையோ, ஆனால் டோக்கி ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டா. அவளுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் இங்கே போயிட்டு வரும்போது திருப்பி வரவே இல்லைங்க. மிஸ் வந்துட்டு கொண்டு வந்து அவளை காரில் ஏற்றிட்டு போனாங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டா. ஸோ இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க. லைக் ஃபுட் பேஸஸாக இருக்கட்டும், சேஃப்டி அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் நம்ம அட்மிஷன் வரும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அது நடக்குமா நடக்காதா அதெல்லாம் நம்ம வந்துட்டு செக் பண்ணும்போது மேபி சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்னும் நிறைய வந்துட்டு செக் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பட் இப்போ வரைக்கும் நம்ம போயிட்டு இவங்க சொன்ன விதம் எல்லாமே டோக்கி கொஞ்சம் செட் ஆச்சு. லைக் டெம்பரேச்சர் செக் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்க்கலாம், ஒருவேளை இந்த ஸ்கூலாக கூட இருக்க சான்ஸ் இருக்குது. இல்லைனா இந்த ஸ்கூலை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களோட ரிலேஷன்ஸ் யாருக்காச்சும் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்கனாலும் தெரிஞ்சுட்டு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஈஸியான ரெசிபி பார்த்துடலாம். அது என்ன அப்படின்னா ப்ரெட்டு தான். பால் வாங்க போயிருந்தோம், பக்கத்துலேயே ப்ரெட்டு பார்த்தோம். ரொம்ப நாள் ஆச்சு ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு. அதனால ஓகே நம்ம வந்துட்டு ஒரு நாள் ப்ரெட் ரெசிபி பண்ணிடலாம். அண்ட் டோக்கிக்கு ப்ரெட்டு கொடுத்து பார்க்க சொல்லியிருந்தாங்க டாக்டர். நாங்கள் ட்ரை பண்ணல, எதுக்கு அவள் கேட்காம கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அப்படியே வந்துட்டு வாங்கியிருந்தோம். இப்போ நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இது என்னதுன்னா பலாப்பழம் இருக்கு இல்லையா, அந்த பலாப்பழத்தை நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 1 இயருக்கு கூட அப்பப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பாயசம்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேஸ்ட் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு தனியாக எப்பயாச்சும் முடிஞ்சிச்சுன்னா ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அண்ட் இது கூட பனானா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்துட்டு நிக்கிக்கு லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அண்ட் பீனட் பட்டர் இதையுமே வந்துட்டு நான் ஒரு 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 இது வந்துட்டு அந்த பலாப்பழத்தோட பேஸ்ட்டும் அண்ட் இன்னொன்று வந்துட்டு பீனட் பட்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நிறைய பனானா வந்துட்டு ஃபில்லிங்காக கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ இந்த பீனட் பட்டரை கூட நம்மளே வந்துட்டு பண்ணலாம். அதையும் ஒரு நாள் முடிஞ்சிச்சுன்னா நான் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்தி அண்ட் வந்துட்டு நம்ம வீட்லேயே பண்ணோன்னா நமக்கு அது நல்லது, வெளியிலேருந்து வரதை விட. டோக்கி ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே நிறைய ரெசிபீஸ் வந்துட்டு நான் கண்டுபிடிக்கணும், ஹெல்தி அண்ட் டேஸ்டியாக. இல்லைனா கூட வந்த குழந்தைங்க டேஸ்டியாக ஃபுட்டு கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு மாற சான்ஸ் இருக்குது. அதை விட பெட்டராக நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்ல டேஸ்டி ஃபுட்டை கொடுத்துட்டு அவள் வெளி ஃபுட்டை வந்துட்டு சாப்பிடாமல் பார்த்துக்க வைக்கணும். அதுவே எனக்கு ஒரு டாஸ்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் புதுசாக ட்ரை பண்ணுற எல்லா ஃபுட்டையுமே நான் வந்துட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். எப்பவும் போல் உங்களோட ஒப்பீனியன், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் எல்லாமே நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ, பாய் பாய். அண்ட் மறக்காமல் டோக்கிக்கு ஸ்கூலை பற்றி கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது டபுள் மைண்ட் ஆகுது.